ஹாய்ங்க, இன்றைக்கி நம்ம பருப்பு கடையில் வந்துட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் துவரம்பருப்பு 1/2 கப் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணி காஞ்சோடனே நம்ம பருப்பு போட்டாச்சு. இது கூடவே விளக்கெண்ணெய் 1 ஸ்பூனும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் 2 பச்சை மிளகாய் இதுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். இது கூட சின்ன வெங்காயம் முழுசாக போடுறோம், பொடி பொடியாக கட் பண்ணாமல். சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், 4-5 பல் பூண்டு, ஒரு தக்காளி நான் பெரிய தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் 1/2 கப் நான் துவரம் பருப்புக்கு சொல்கிறேன். நீங்கள் பருப்பு அதிகமாக போடும்போது இந்த குவான்டிட்டியும் நான் சொன்ன பொருட்களோட குவான்டிட்டியும் அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ அது 4 விசில் வந்தோடனையும் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மசாலா பார்த்திங்கன்னா தேங்காய் 1/2 மூடி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் குருமிளகு, இதெல்லாம் பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா. இப்போ கடாய் சூடானோனையும் நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. பருப்பு நல்லா வெந்திருக்கு. இருந்தாலும் நான் பருப்பாமத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுறேன். இந்த தக்காளியோட பல்பெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம மசிச்சு விட்டுட்டோம்னா அது நல்லாவே கரைஞ்சிரும். பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம தாளித்ததுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டால் அது ஆட் பண்ணிக்கிறதுக்கு. எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வணக்கி விடலாம். வணக்கினதுக்கப்புறம் நம்ம பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி 2 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பவுடராக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தேங்காய், குருமிளகு, மல்லி, சீரகம், இதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்லேருந்து 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். நான் கொத்தமல்லி ஆட் பண்ணலை, நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது போடும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நீங்கள் இதில் 3 வகையாக நம்ம டிஷ் செய்யலாம். ஒன்று இந்த பவுட்ரு மாதிரி செஞ்சு இதில் ஆட் பண்ணி சர்வ் பண்ணுறது. இன்னொன்று பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சாம்பார் தூள் இது கூட ஆட் பண்ணி அதை இன்னொரு டிஷ்ஷாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சாம்பார் தூள் இந்த பவுட்ரு ரெண்டுமே போடாமல் அந்த கடையிலோடு ஸ்டாப் பண்ணி தாளித்து நம்ம சர்வ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.